ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இது எத்தனாவது சிலுவைப்பாதை? நமக்கு ஆறாவது சிலுவைப்பாதை. ஆறாவது சிலுவைப்பாதை. பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டிமா காது காது காது, அம்மா காது, பாவம் அம்மா பாவம், அம்மா பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவது சிலுவைப்பாதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் சிலுவைப்பாதை தான் நடந்திருக்கு. என் பாப்பா வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் நிலை. ஸோ எனக்கு 5ஆம் நிலை தான் கிடச்சிது. இது வரைக்கும் வந்து படிக்காத கேட்டு கேட்டு வாங்கி தான் படிக்கிறோம். ஸோ இன்றைக்குமே அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நான் சொதப்பலால் வேலை பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நிலை முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பசி எடுத்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து 5ஆம் நிலை கூப்பிடும்போது நான் அந்த ஆன் டைமுக்கு அங்கே இல்லை. எப்பயுமே ஆன் டைமிங்கில் அங்கே இருந்துருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் இல்லை. ஸோ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து கலைவுரிமை ஆகிடுச்சு சர்ச்சில். ஸோ வந்து மிஸ்டேக் என் மேலே தான் இருந்தாலும் வந்து பாப்பா வந்து பசியில் இருந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து ஆன் டைம் படிக்க முடியல. ஆனால் வந்து நான் படிக்க வேண்டிய கண்டென்ட்டை பக்காவாக நான் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்க சொல்லணும். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். மோசே தன் இனத்திற்காக எகிப்திலே கொன்றபோது தன் சொந்த மக்களாலேயே அவர் வினவப்பட்டார், கைவிடப்பட்டார். அதிகாரமும் பாதுகாப்பும் நிறைந்த அரண்மனையை விட்டு தனிமையிலும் அநியாயமான சூழலிலும் அவர் மனாந்தரத்திற்கு ஓடி சென்றார். சில நேரங்களில் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நின்றவர்கள் கைவிடப்படுகிறார்கள். நல்ல நோக்கத்தோடு நாம் செய்யும் செயல்களை தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது அது சேவை தலைவர்கள் சந்திக்கும் முதல் சிலுவை. ஜெபம். ஆண்டவரே, நீதிக்காக நின்று அவமதிக்கப்பட்டவர்களுக்கும் தனிமையில் வாடும் தலைவர்களுக்கும் எப்போதும் உமது ஆறுதல் கிடைக்க செய்தருளும். ஆமென். நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவுள அவர் தயங்கிய போது ஆரோடே அவருக்கு துணையாக்கி கடவுள் அந்த பெரும் பொறுப்பை சிலுவையாக அவர் தோளில் வைத்தார். சிந்தனை. கடவுள் நம்மை தகுதியுள்ளவர்களாக மக்கள் தாளத்தாலும் பட்சியாலும் மூசையை குறை கூறினார். அப்போது ஆரோன் ஒரு குருவாக தூய்மையான கோலயத்தில் மக்களுக்காக பரிந்து பேசி நின்றார். அந்த ஜபம் மோசையின் சோர்வை துடைத்தது. இடைவிடாத ஜபமும் பிறர் செய்யும் சிறு உதவிகளுமே சோர்வுற்ற பணியாளரின் முகத்தை துடைக்கும் என கருணை ஆகும். ஜபம். ஆண்டவரே, மற்றவர்களின் குறைகளை தீர்க்கும் கருணையை எனக்கு தாரும். ஜபத்தின் மூலம் என் பணிவாளை புதுப்பித்தருளும். ஆமென். ஆராதித்து வணக்கம்.
ஜெபம். இயேசுவே, புகழுக்காக அல்ல, உன் திருவுலகத்திற்காக மட்டும் பணிபுரியும் உறுதியை எங்களுக்கு தாரும். ஆமென். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். நிகழ்வு: காதேசு மாநகரத்தில் மோசே கோபத்தில் பாறையை 2 முறை அடித்தார். கடவுளின் மேன்மையை வெளிப்படுத்த தவறினார். இந்த நாள் அவரால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைய முடியாமல் போனது. இது ஒரு பெரிய மனிதனின் இறுதி தடுமாற்றம். சிந்தனை: சிறந்த தலைவர்களுக்கும் தவறுகள் நேரலாம். அந்த தவறுகளில் இருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் பணிவும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் ஆகும். ஜெபம். இயேசுவே, என்னுடைய அதிகார போக்கினால் நாம் செய்யும் தவறுகளை உணரவும் பணிவோடு உன்னிடம் திரும்பி வரவும் அருள் புரியும். ஆமென். நாளிலே கலைகிறார்கள். நிகழ்வு: மோசே கடவுளின் முன்னிலையில் தன் தகுதியின்றி ஒருபோதும் மறைக்கவில்லை. தன் குறைகளை வெளிப்படையாக சொன்னார். சீனாய் மலையில் அவர் கடவுளை சந்தித்தபோது தன் காலநிலையை கழிப்பினார். அதுவே முழுமையான தன்னுரிமை துறப்பு. சிந்தனை: இறைப்பணியில் உண்மைத்தன்மை என்பது கௌரவ முகமொழிகள் இல்லாத பணியாகும். நம்மை நாமே வெறுமையாக்கினால் ஒழிய கடவுள் நம்மை செயல்பட முடியாது. ஜெபம். ஆண்டவரே, என் சேவையை நேர்மையோடும் வெளிப்படை தன்மையோடும் செய்ய அருள் புரியும். ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அமெரிக்கருக்கு எதிரான போரின் போது மோசே சிலுவை போல கைகளை உடைத்து கொடுத்தார். ஆரோனும் கூரும் அவர் கைகளை தாங்கி பிடித்தனர். அந்த தியாகமான சபதி வெற்றியை கண்டது. சிந்தனை: தனிப்பட்ட சபத்தை விட ஒருவருக்கொருவர் துணையாக நின்று செய்யும் கூட்டு சபதி சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கும். ஜெபம். இயேசுவே, எனது ஒற்றுமையில் உங்களுடைய வல்லமை வெளிப்பட செய்துள்ளோம். ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடியில். மோசேயும் ஆரோனும் எத்தனையோ போராட்டங்களை கடந்து இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்லை வரை கொண்டு வந்து விட்டு அமைதியில் ஓய்ந்தனர். அவர்களின் பாரம் இறக்கப்பட்டது. சிந்தனை: கடமைகளை நேர்மையுடன் முடித்த பின் கிடைக்கும் நிம்மதி நம்மை முழுமையாக கடவுளின் கையில் ஒப்படைப்பதாகும். ஜெபம். இயேசுவே, எல்லாம் உமக்கே சொந்தம் என்பதை நான் உணர செய்தருளும். நீ தந்த பொறுப்புகளை நான் வெற்றிகரமாக முடிக்க துணை புரியும். ஆமென். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலுவை பாதை நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. ஆமாம் மக்களே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆறாவது வார சிலுவை பாதை. மாமா 7ஆம் வாரத்தோட முடியுதுங்களா? 7வது வாரத்தோட முடியுது. ஸோ பாப்பா ரொம்பவே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து ஸ்லீப்பிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சீக்கிரமாகவும் வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து ராத்திரி டைம்ன்றதுனால பனி நல்லா இறங்கும். அதனால அவங்களுக்கும் கோல்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம சேனலில் எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய்.